அந்த அணியிலே முத்திரை பேச்சாளராக பேசுவதற்காக வேண்டி உத்தமபாளையம் மதுரை மாவட்டத்தில் தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தமபாளையத்திலே என்னோடு உத்தமபாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர் கல்லூரியிலே தமிழ் துறையிலே பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் பேராசிரியர் முருகன் அவர்கள் வரையிருந்திருக்கிறார். லியோனி அவர்களுடைய அணியிலே பல ஆண்டுகள் தொடர்ந்து பேசியவர். கத்தாருக்குள்ள 3-4 தடவை வந்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான பேச்சாளர். பேச்சு மட்டும் இல்லை, பேசும்போது ஆட்டம் பாட்டம் அந்த போடியம்ல வேண்டான்ட்டோம். அதெல்லாம் நீங்க ரசிக்கணுங்கிறதுக்காக இவர் மட்டும் சிலப்பதிகார காலத்துல வாழ்ந்திருந்தாருன்னா மாதவிக்கு ஆட்டத்தை பார்த்து கோயிலும் போயிருக்க மாட்டான், இவரும் கூட போயிருப்பான். அந்த அளவுக்கு ஆட்டம். ரொம்ப அற்புதமாக நகைச்சுவையோடு பேசக்கூடிய ஆற்றல் மிக்க பேச்சாளர் இந்த மண்ணுக்கு வருகை இருந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். இல்லை, நிறைவும் மகிழும் நிரம்ப தருவது நகரிய வாழ்க்கை தான் என்று பேசுவதற்காக இன்னொரு முற்றத்து முல்லை என்ன நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் சீனிவாசன். ரொம்ப அருமையான மனிதர், செயல் வீரர். பேச்சிலும் அந்த துடிப்பை நான் பார்த்தேன். உங்களுக்காக வேண்டி பேசுவதற்கு வந்திருக்கிறார். அவரை உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். அந்த அணியிலே முத்திரை பேச்சாளராக தாயகத்திலே இருந்து அருமைக்குரிய அண்ணன் கவிஞர் நீலம் மதுமையன் அவர்கள் வரை வந்திருக்கிறார். இந்திய ஆட்டம் பாட்டத்துக்கு ஒன்றும் குறவு கிடையாது. 2 ஜோடி நல்லா இருக்கும். நேற்று முழுக்க 2 நேரம் பார்த்து ரசித்தவங்க எல்லாம் இவங்க போன்றவர்கள் இருக்கிறாங்க. 32க்கு மேற்பட்ட நூல்களை எழுதி ஒரு அற்புதமான எழுத்தாளர், பெரிய நல்ல அறிஞர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பயின்ற விருதுநகர் சத்திரிய வித்யாலயா என்று சொல்லக்கூடிய KVS மேல்நிலைப் பள்ளியிலே முதுநிலை தமிழாசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பாக இருக்கிறது. நிறைவாக கூறியிருக்கிறீர்கள். ஒரு பட்டிமன்றத்தினுடைய வெற்றி என்பது பேச்சாளர்கள் கையில் மட்டும் இல்லை, கேட்க வந்திருக்கக்கூடிய உங்கள் கையில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களை பிள்ளைகள் எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கு. இந்த பசங்க அங்க லெஃப்ட் ரைட் போட்டுட்டு இருக்க, அவனை பிடிச்சி அங்கங்க உட்கார வைக்கணும். ஆமா, அவனை விட்டுணும். அவன் சைஸான ஆளு. ஏன் லைட் ஆஃப் பண்ண சொன்னா அவன் ஏதாவது சொன்னா அங்கிருந்து தான் எரிஞ்சிருவாங்க. அதுதான் லைட் ஆஃப் பண்ணாதீங்க, வெளிச்சத்திலே வைங்க. சில தற்காப்புக்காண்டி இதெல்லாம் உண்டு. ஆமா, அதனால நாங்கள் உங்களிடம் துட்டு கேட்கவில்லை, சீர்சனத்தை தட்டு கேட்கவில்லை. எங்கள் பேச்சை கேட்டு நிறைய கை தட்டுதான் கேட்கின்றோம். தட்டுங்கள். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமையும் என்று சொல்லக்கூடிய உத்தரவாதத்தோடு இந்த விவாதத்தை தொடங்கி வைக்கும்படியாக அனைத்தைய சகோதரி இளவரசி அவர்களை அழைக்கின்றேன். நிறைவும் மகிழ்வும் நிரம்ப தருவது கிராமிய வாழ்க்கையில் பேசுவதற்கு உங்கள் கைத்தட்டலோடு இளவரசி. நல்ல தீர்ப்பையே சொல்ல போகின்ற நகர்வாழ் நாட்டாமைக்கு வணக்கம். நாட்டாமனா தீர்ப்பு சொன்னு செத்து போன்னு அர்த்தம். நாடுகளிலிருந்து வந்திருக்கவனுக்கு இப்படியாமா சொல்றது? மகிழ்ச்சியையும் நாட்டாம தீர்ப்பை மாத்து அப்படின்றான். மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தருவது கிராம வாழ்க்கையா நரக வாழ்க்கையா? நகர வாழ்க்கை, நரக வாழ்க்கை என்னவோ அந்த நகரங்கிற வார்த்தை நரகமாத்தையே தெரியுது. கிராமத்து வாழ்க்கையோட மகிழ்ச்சி நம்ம உள்ளத்தின் மகிழ்ச்சி. நகர வாழ்க்கையோட மகிழ்ச்சி இருக்குங்களே, அது வெறும் முதட்டோர மகிழ்ச்சி தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எங்க கிராமத்துல பொழுது புலரும் போது அந்த பொழுது புலரும் நேரம் எவ்வளவு இனிமை தெரியுமா? அதிகாலையிலே எழுப்பிவிடும் சேவல்கள், கூவுகின்ற குயில்கள், வீட்டு ஜன்னல் கம்பிகளை கொத்தி பார்க்கின்ற சிட்டுக்குருவி கூட்டங்கள், சொல்லாமல் சொல்லுகின்ற காலை வணக்கம் உள்ளத்து மகிழ்ச்சி. காலையில எழுந்து குளித்து விட்டு ஈரம் சொட்ட சொட்ட மஞ்சள் பூசிய முகத்துடன் குங்குமம் இட்ட பெண்கள் வாசல் நிறைக்க மாப்போடம் இடுகிறார்களே, அதை பார்க்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? அதை பார்க்கறதுக்கு பசங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? வயசு பொண்ணுக்கு கோலம் போட்டா குங்குமம் வைக்கிறாங்க. நம்ம இப்போ என்ன இப்ப ஸ்டிக்கர் போட்டா போச்சு, போட்டா அது ஒட்டு, அது எங்க இல்லாம உட்கார்ந்து பார்த்து